அனைவருக்கும் வணக்கம். இந்து சமய அறநிலைத்துறை செயல்பாடுகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் காண்போம். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஒரு சிறிய கோவில், பக்த மார்கண்டேயர் கோவில். இந்த கோவில் 2014 யாரோ சில விஷமிகளால் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு காபி ஹோட்டல் வந்துள்ளது என்பது அங்கே உள்ளூரில் புகார் கொடுக்கப்பட்டு போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் அது நீதிமன்றத்திற்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்த பொழுது உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்து சமய அறநிலைத்துறை உடனடியாக அந்த கோவில் இடிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ள அந்த காப்பி கடையை எடுத்துவிட்டு மீண்டும் பழைய கோவிலை கட்டுங்கள் என்று தீர்ப்பு கொடுக்கிறது. ஆனால் அந்த கோவில் கட்டப்படவில்லை. அந்த வழக்கு போட்ட நபர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் செல்லும் நிலையில் அப்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை அந்த பழைய பக்த மார்கண்டேயர் கோயில் எங்கே இருந்தது என்றே எங்களுக்கு தெரியவில்லை என்று அப்பொழுது அபிடவிட் கொடுக்கிறது. அந்த நிலையில் உயர் நீதிமன்றம் ஒரு அட்வொகேட் கமிஷனரை நியமித்து அவரை அந்த கோவில் எங்கே இருந்தது என்று கண்டுபிடித்து கட்டுவதற்கு உதவுங்கள் என்று நியமிக்கிறது. அந்த அட்வொகேட் கமிஷனரும் அந்த திருவண்ணாமலை சென்று அங்குள்ள இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை எடுத்து கூட்டிக் கொண்டு சென்று போய்விட்டு அவர் கொடுத்த அறிக்கை என்னவென்றால், இந்து சமய அறநிலைத்துறை அந்த கோவில் எங்கே இருந்தது என்பதை சர்வே நம்பர் போன்றவற்றை அறியவில்லை என்பதனால் என்னாலும் அந்த இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்று கூறியது. இதை கேட்ட உயர் நீதிமன்றம் அந்த கோவில் எங்கே இருந்தது என்பதை உடனடியாக தீர விசாரித்து கண்டுபிடித்து விட்டு 6 மாதத்தில் கட்டி முடித்து கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது. இந்த தீர்ப்பு கொடுத்து 1 வருடத்திற்கும் மேல் ஆகிவிட்டது. இன்று வரை அது கட்டப்படவில்லை. ஆனால் ஒரு வருத்தம் தரும் செய்தி என்னவென்றால், அந்த கோவில் எங்கே இருந்தது பழைய இடத்தில் இருந்தபடியாக உள்ள போட்டோவை நாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இணையதளத்தில் இன்றும் காண முடிகிறது. அப்படி இருக்க இந்து சமய அறநிலைத்துறை அந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்று கூறுவது மிகவும் வருத்தமளிப்பாக உள்ளது. இது போல பல கோவில்கள் உள்ளது போலவும் கடவுளே உன் கோவிலை காக்கவே பக்தர்கள் போராட வேண்டி உள்ளது. இதுதான் நிலை.